டாக்டர் ரவி, குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். குட் ஈவினிங். பரவாயில்லையே, செகண்ட் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இப்பெல்லாம் கொஞ்சம் ஜாலியா வெளியே போறாப்புல இருக்கு. டாக்டர், டோன்ட் யூ நோ, முதல்ல எல்லாம் இவர் ஆராய்ச்சின்னு உயிரை விடுவாரு. எஸ் சார், நரசு சாந்தி தானே இவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அதோட தொல்லை. வெரி குட் மிஸ்டர் ரவி, ஆராய்ச்சி விடுங்க, அது என்னைக்கு தானே இருக்கு. தட்ஸ் ரைட், தட்ஸ் ரைட். டாக்டர் ரவி, லைஃபை என்ஜாய் பண்ணணும். Eat, enjoy and be merry, for tomorrow you die. Come on, goodbye, Dr. Ravi. அம்மா, போலீஸ் வர்ற. போலீஸா? நம்ம லேக்கியத்துக்கு நல்ல சான்ஸ். ஏதோ ரிவார்டு கொடுக்கறதுக்கு வர்றாங்க நமக்கு. ஆமா, கேட்டா நீ தான் சோல் ப்ரொப்ரைட்டர்னு. ஆமா, என்ன தம்பளக்காரன் நீடு. அப்படிதானே உண்மை. என் பணம் தானே செலவாயிருக்கு. யாரையா முதலாளி? I am a sole proprietor, financier, district poster. This man is only salesman. உன் கடை லேகியத்தை வாங்கி சாப்பிட்டதுனால ஊர்ல வாந்தி பேதி கால்ரா 2 பேர் டைடு. அதனால உன் கடையை சீல் பண்ணிருக்கேன், உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. மாமா, இவர் என்னமோ சொல்றாரு, இப்ப என்னங்க பண்ணணும்? நட ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாரு. ரிவார்டு கொடுக்கறதுக்கு டெல்லிக்கு போகணும் இல்ல? போ, ஒரு சீல்டு தருவாங்க, அந்த கடையில மாட்டிக்கலாம். போயிட்டு வா. அம்மா இருக்கு. போற என்னடா நான் சொல்றேன், போ போ. ஒரு தப்பா வேணா கூட ஐயா கேட்டாருன்னா கொடுக்கறதுக்கு இல்ல. போ இங்கே இரு மாமா, வந்துடுறேன். போறேன். சீல் எங்களை வச்சு பண்ணலையே. அதானே. Shereen, meet my husband, Mr. Ravi. He's a very famous doctor. Hello, genius. How are you? Very glad to meet you. So am I. Oh, I see. I am very sorry, Nalini. Oh, எங்களுக்கு தெரியாது. வாடி காமினி போவோம். Bye, Nalini. Very, very sorry. அத்தா, நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? படிச்சு பட்டம் வாங்கி பெரிய மேதைன்னு பேர் எடுத்தவர் என் கணவரும், பெருமையோட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களை நான் அறிமுகப்படுத்துறதுக்கு என் முகத்துல இப்படியா கரிய பூசுறது? என்ன மன்னிச்சுடு நளினி, நான் உன்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க வேணும்னே என்ன அவமானப்படுத்துனீங்க. டோன்ட் மிஸ்டேக். அங்க நடந்த கேளிக்கையும் கொண்டாட்டும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அதெல்லாம் போய். உங்களுக்கு என்ன பிடிக்கல. ஏன்னா நான் உங்க சாந்தி மாதிரி இல்ல பாருங்க. நான் மறந்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீதான் மறுபடியும் அவளை எனக்கு ஞாபகப்படுத்துறேன். உங்க சாந்தி ஒருத்திதான் இந்த உலகத்துல பெண்ணா பிறந்திருக்காளா? நான் உங்க கண்ணுக்கு ஒரு பெண்ணாவே தென்படலையா? ஆசா பாசங்கள் இல்லாத ஒரு பேய் பிசாசி மாதிரியா தெரியுறேன். உங்க அன்புக்காக ஏங்கி நான் வாடி வதங்கிறது உங்க கண்ணுல படலையா? மறந்துட்டு பேசுறேன் நளினி, மறந்துட்டு பேசுறேன். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன், என்கிட்ட இருந்து உனக்கு எந்த விதமான இன்பமும் கிடைக்காதுன்னு. நீ ஒத்துக்கிட்டு இருக்க. நான் என்ன எக்ரிமெண்ட் எழுதி கொடுத்தேன்? முதல் மனைவியை இழந்தவங்க மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்ததே கிடையாதா? என்னதான் அவன் மேல ஆசை இருந்தாலும் என்னுடைய அன்பால உங்க மனசை மாத்த முடியும்னு நம்பினேன். உங்க ஆராய்ச்சிக்கு உதவி செய்யணும்னு முயற்சி பண்ணேன். இல்லாதவனை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் கொழும்பு மாதிரி எக்ஸிபிஷன்ல நிறுத்தி வைக்கிறதா நீ என்னுடைய ஆராய்ச்சிக்கு உதவி பண்றது? இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? உன்னுடைய ஆசையை நம்பிக்கை ஆகாய கோட்டேன். பாழா போன அந்த நம்பிக்கையினாலதான் பாக்குறவங்க சிரிக்க கூடாதுன்னு நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நானும் இத்தனை நாளா வேஷம் போட்டேன். அந்த வேஷத்துக்கு ஒரு முடிவு கட்டினாதான் உன் வேதனைக்கு ஒரு விடிவு ஏற்படும். நீயும் சந்தோஷமா இருப்பேங்கிறதுனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் என் மனசை திறந்து. பாவம், என் சந்தோஷத்துல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை. நீங்க தான் சரியான வேஷம் போடுறீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலைங்கிறத மறைக்க சாந்தி ஆராய்ச்சின்னு சொல்லி நினைக்கிறீங்க. சாந்தியின் ஆத்மா மேல எனக்கு இருக்கிற பக்தியையும் என் லட்சியத்துல எனக்கு இருக்கிற உறுதியுமே நீ பழிக்கிறேன். நீங்க என் பெண்மையே பழிக்கிறீங்க. நான் பொறுப்பே இல்லை. தயவு செய்து இன்னைக்காவது மனசுல நல்லா வாங்கிக்க. என் இதயம் சந்தோஷத்தை அனுபவிக்க வைக்கப்படுது, கூச்சப்படுது. இனிமே எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு சந்தோஷம் தான் இருக்க முடியும். என் சாந்தி தியாக வீணா போகாம என்னுடைய ஆராய்ச்சியில நான் வெற்றி அடையணும். ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியில என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும். அப்படின்னா என்னுடைய வாழ்வு இப்பவே முடியட்டும். இங்க ஏதாவது விஷயத்தை சாப்பிட்டு நளினி, நீ எங்க இருக்க? வரக்கூடாதுங்க, வரக்கூடாதுங்க. நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க? வரக்கூடாதுங்க. எனக்கு நீங்க பாருங்க. எல்லாம் பார்க்க முடியல. பார்க்க முடியலையே. இப்ப பாருங்க. எனக்கு கண்ணு தெரியல. கண்ணு தெரியல. கண்ணு தெரியல. பார்க்க முடியல. பார்க்க முடியல. பார்க்க முடியல. கண்ணு தெரியல. அத்தா, ஐயோ அத்தா. அம்மா, அம்மா. சாந்தி,
கோடி புண்ணியம் உண்டு. என் கணவர் ஆபத்துல இருக்கார். டாக்டர் கூட்டிட்டு போறேன். கார் ரிப்பேரா போச்சு. கொஞ்சம் எங்களை வீட்டுல விட்டுட்டீங்களா? வாங்க வாங்க டாக்டர். வாங்க டாக்டர். ரொம்ப தேங்க்ஸுங்க. டிரைவர் வண்டியை நிறுத்து. அவங்க ஹேண்ட்பேக்கை மறந்துட்டு போயிட்டாங்க. கொடுத்துட்டு வந்தது. ஐயா, இங்க டாக்டர் கூட்டிட்டு வந்தாங்களே. ஆமாமா, எல்லாருமா ரவியை பார்க்க மாடிக்கு போயிருக்காங்கம்மா. நேரம் என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. ரவி, அப்பா ரவி. கண் பார்வைதான் பாதிக்கப்பட்டது. இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் மயக்கமா இருக்கும். நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தயவு செய்து வாங்க. இவ்வளவு பெரிய மேதை டாக்டர் ரவியே இப்படி அஜாக்கிரதையா இருக்கிறார். டாக்டர் அவரா இருக்குமா? அவரா இருக்காது. கடவுளே, அவரா இருக்க கூடாது. ஐயோ அத்தான், 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 உங்களை இந்த கோலத்துல பார்க்கவா பாவி நான் இவ்வளவு சந்தோஷமா பறந்தோடி வந்தேன். கடவுளே, இந்த காட்சியை கண்ணாலே பார்த்து துடிக்கவா என்னுடைய தீராத வியாதியை தீர்த்து வச்சு. அத்தான், அத்தான், ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? அத்தான், ஐயோ, இந்த பாவி தொலைஞ்சு போயிட்டான்னு நினைச்சா நீங்க வேற கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க. தொட்டு தாலி கட்டிய தெய்வம் நீங்க. உங்க பக்கத்துல இருந்து உங்க மனைவின்னு சொல்லிக்க முடியாத பாவி ஆயிட்டேன். தெய்வமே, எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டாயா? டாக்டர், உலகத்துக்கே நன்மை செய்ய இருந்த அவனுடைய கண்ணை கடவுள் பறிச்சுட்டார். தம்பி, நம்ம ரவிக்கு ஒரு கண்டம்னு யோசிச்சு சொன்னார். பெரியப்பா. அம்மா, நல்ல வேலையா என் அப்பன் ஆஞ்சநேயர் கிருபையினால் உயிர் கட்டுச்சு. இந்த நிலைமையில அவரை விட்டு நான் போகவே மாட்டேன். அவர் பக்கத்திலே இருந்து பணிவிட செய்ய எனக்கு உரிமை உண்டு. எனக்கு உரிமை உண்டு. டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, எப்படியாவது. நீங்க சொல்லவே வேண்டாமா. டாக்டர் ரவிக்கு ஒண்ணுன்னா சகோதர டாக்டர் நாங்க சும்மாவா இருப்போம்? தினம் வந்து பாத்துக்கிறேன். என் நர்சிங் ஹோம்ல இருந்தே ஒரு நல்ல நர்ஸ் அனுப்பிச்சு. டாக்டர், டாக்டர், ரெட்டினாவே இன்ஜுரி ஆயிடுச்சா இல்ல ஹெமரேஜ் தானா? கார்டிகல் ஹெமரேஜ் தான். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க டாக்டரா? இல்ல, நான் ஒரு நர்ஸ். எனக்கு 5-6 வருஷம் அனுபவம் இருக்கு. இப்ப வேலை தேடித்தான் மெட்ராஸ் வந்தேன். டாக்டர், உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா நானே இங்க நர்ஸா இருப்பேன். எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லை. டாக்டர் ஐயா, அண்ணன் அதஷ்டம் தான். இவங்களா வந்து இங்க சேவை செய்ய வந்திருக்காங்க. அப்பா, டாக்டர் கூட்டிட்டு வரும்போது கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இவங்க உதவியாலதான் உடனே கூட்டிட்டு வர முடிஞ்சது. பெரியப்பா, இவங்களே இங்க நர்ஸா இருக்கட்டுமே? தாராளமா இருக்கட்டும் அம்மா. கடவுளா பார்த்து இந்த அம்மாவை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கேன். வெரி குட். அப்ப நர்ஸ், உங்க பேரு? என் பேரா? நீலா. ஓ, நீலா. இவர்தான் எங்க அப்பா. அவர் பெரியப்பா. ஷீ இஸ் மை மதர். சௌபாக்கியவதியாயிருமா. இனிமே இது உன் வீடம்மா. நீ இங்கேயே இருக்க. சாந்தி, சாந்தி.
யாரு? நான் தான். சாந்தி, சாந்தி, நீ நீ யாரு? சாந்தி தானே? சாந்தி தானே? உண்மையை சொல்லு, ஏன் பேசாம இருக்க? நீ சாந்தி தானே? சொல்லு. என்னங்க அது? இல்ல இல்ல, நீ சாந்தி இல்ல, நீ சாந்தி இல்ல. விடுங்க, அது சாந்தி இல்ல. உங்களை கவனிச்சுக்கிற நர்ஸ் நீலா. நீங்க இப்படி சாந்தி சாந்தின்னு சொன்னதுனால தானே ஆத்திரத்துல உங்க கண்ணையும் கெடுத்து என் வாழ்வையும் பழாக்கிக்கிட்ட. இன்னும் எதுக்கு அந்த செத்து போனவளையே நினைச்சுக்கிட்டு உயிரோடு இருக்கிறவங்களை சித்திரவதை செய்றீங்க? இல்ல இல்ல, சாந்தி சாகல, உயிரோட தான் இருக்கா. ஆமா, உலகத்துக்கெல்லாம் அவ செத்தவளா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் உயிரோட தான் இருக்கா. என் மனசு பூரா நிறைஞ்சிருக்கா, என் பக்கத்திலேயே தான் இருக்கா. இனிமே எப்பவும் என் கூட தான் இருப்பா. ஆமா, இங்கே தான் இருப்பான். அம்மா, அம்மா. நளினி, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. மனசை வெறுத்து உலகையே வெறுத்துக்கிட்டு இருந்த மகளுக்கு மனம் போல மாங்கல்யம் கிடைச்சு மாப்பிள்ளையும் பொண்ணும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நான் மகிழ்ந்திருந்தேம்மா. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்ததே இல்லப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, உங்க உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவர் மேல ஒரு குத்தமும் இல்லப்பா. என் சாந்தியை மறக்க முடியாது, என்னால உனக்கு எந்த விதமான சுகமும் இருக்காதுன்னு அவர் என்கிட்ட முதல்லயே சொன்னாரப்பா. நான் தான் பிடிவாதமா வற்புறுத்தினேன். கேட்கிற போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குதம்மா. எனக்காக நீயும் ரவியும் இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்கம்மா. தியாகம் பண்ணதெல்லாம் அவர்தான் அப்பா, நான் இல்ல. நான் சந்தோஷமா இருக்கணுங்கிற சுயநலத்தினாலதான் அவருக்கு தொல்லை கொடுத்தேன். இப்ப கூட என்னுடைய ஆத்திரத்தினாலதான் அவருக்கு கண்ணு போயிடுச்சப்பா. நளினி, நீ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நீ பொறுமையா இருந்தேன்னா நிச்சயம் நல்வாழ்வு கிடைக்கும். அந்த நம்பிக்கையில ஏற்பட்ட ஏமாற்றம் தான் அப்பா என் ஆத்திரத்துக்கு காரணமா இருந்தது. அவரை பொறுத்தவரையில் அந்த சாந்தி இன்னும் செத்து போகல. அதுதாம்மா அவங்கிட்ட இருக்கிற நல்ல குணம். செத்து போன மனைவியை நினைச்சே இப்படி பாகா இருக்கிற அவனுடைய மனசு கால ஓட்டத்துல மாறுதல் அடைஞ்சு அதே அன்பு உன் மேல மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு. அப்புறம் உன்னை போல பாக்கியசாலி இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. வேடிக்கையான விவாதம், என்ன மன்னிச்சுடுங்கப்பா, எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்தங்க பாயாசம். பாயாசம்? என்ன பால் பாயாசமா? ஆமாங்க. ஆமா, எனக்கு இது பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? கட்டின பெண்டாட்டிக்கு தெரியாத கணவனுக்கு எது பிடிக்குன்னு? இதுவரைக்கும் இந்த மாதிரி வச்சு கொடுத்ததில்ல, அதனால. இனிமே எல்லாம் உங்க இஷ்டப்படியே நடக்க போகுது. இந்த பாயாசம் யாரு வச்சது? உங்க மனைவிதான். இல்ல, இந்த மாதிரி பக்குவத்தோட வைக்கிறதுக்கு சாந்திக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க சதா சாந்தியை நினைச்சிட்டு இருக்கனாலதான் உங்களுக்கு அப்படி தோணுது. இவங்க எவ்வளவு ஆசையோட தன் கையாலேயே செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? நான் அதுக்காக சொல்லல நர்ஸ். இந்த பால் பாயாசத்துல ஒரு சரித்திரமே அடங்கி இருக்கு. உள்ளுக்குள்ளேயே தன்னுடைய உடம்ப ரணமாக்கிக்கிட்டு நாம் பேரும் புகழும் அடையணுங்கிறதுக்காக ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிற நிலைமையில இருந்து கூட கடைசியா எனக்கு பால் பாயாசம் கொடுத்து அனுப்பிச்சாளே சாந்தி. அந்த சம்பவத்தை யாரால மறக்க முடியும்? அம்மா, அம்மா, என்னங்க இது? எவ்வளவோ ஏமாற்றத்துக்கு அப்புறம் உங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு வந்தவங்களே இப்படி சாந்தி சாந்தின்னு சொல்லி விரட்டிட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நர்ஸ், நானும் சாந்தி வாழ்ந்த வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்லை. அது ஒரு வரலாற்று காவியம்.
எழுத முடியாத காவியத்தை எழுதிட்டு அழிஞ்சு போயிட்டாளே. நீங்க பேரும் புகழும் வெற்றியும் அடைஞ்சு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே சாந்தி உங்களை விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னீங்க. நீங்க இப்படி அவளையே நினைச்சு அணு அணுவ சித்திரவதைப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவ போயிருப்பாளா? அந்த ஈவிரக்கப்பட்ட பாவி எனக்கு நன்மை செய்யறதா நினைச்சு நரகத்துல தள்ளிட்டு போயிட்டான். அதை விட என்ன கொண்டுட்டு போயிருக்கான். இல்ல எனக்கு கண் போனதுக்கு பதிலா உயிரே போயிருக்கு. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. ஏதோ இதோட கடவுள் காப்பாத்தினா நடந்து போனதை மறந்துடுங்க. இனிமே நடக்கிறது நல்லதா இருக்கட்டும். தயவு செஞ்சு சாந்தியை மறந்துடுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து சாந்திய மறந்துடு சாந்திய மறந்துடுன்னு சொல்லத்தான் அவ மேல எனக்கு ஞாபகம் அதிகமாகிட்டே போகுது. நீலா, இத பார், அந்த டேபிள்ல முதல் டிராயர்ல என்னுடைய டைரி இருக்கு. எடுத்துட்டியா? அதுல 22வது பக்கத்துல சாந்தி எப்பவும் பாடுற ஒரு பாட்டை எழுதியிருப்பேன். அத நீ பாடு. உன் குரலும் சாந்தி குரலும் ஒரே மாதிரி இருக்கு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். பாடு நீலா. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். பசியார வேண்டும், பசியார வேண்டும். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நானாக வேண்டும். படி மீதில் விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும். அடித்தாலும் உதைத்தாலும் நான் உந்தன் பிள்ளை, நான் உந்தன் பிள்ளை. அம்மாவென்றே அழைக்க நீ இங்கு இல்லை, நீ இங்கு இல்லை. கண்மூடி இருளோடு விளையாடும் பிள்ளை, விளையாடும் பிள்ளை. கல்யாண திருக்கோலம் நீ காணவில்லை, நீ காணவில்லை. நான்
நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும்